தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரியில் நவம்பர் 4ஆம் தேதி முதல் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தப் பணி தொடங்கியுள்ளது. இதையொட்டி புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் புதுச்சேரி உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக கட்சி தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் எழுதி நடந்து வரும் வாக்காளர் கணக்கெடுப்பில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் உரிய வாய்ப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். அவரது கடிதத்தில், சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் 6 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக தற்போது தொகுதியில் பணியாற்றி வருகிறோம். ஆனால் தற்போது நடைபெறும் SIR பணிகளுக்கு எங்களுக்கு எந்த தகவலும் தெரிவிக்கப்படாமலும் தொகுதிகளில் இப்பணிகள் நடைபெறுவது வருத்தம் அளிக்கிறது. எனவே சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களின் உருளையன்பேட்டை, முத்தியால்பேட்டை, உழவர்கரை, திருபுவனை, திருநள்ளாறு, காரைக்கால், ஏனம் தொகுதிகளில் அவர்களது பூத் முகவர்களை இணைத்து பணியாற்ற அனுமதிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர், புதுச்சேரியில் புதியதாக பதிவு செய்யப்பட்டுள்ள நமது மக்கள் கழகம் கட்சிக்கும் தேர்தல் துறை நடத்தும் அரசியல் கட்சிகளுக்கான ஆலோசனை மற்றும் விளக்க கூட்டங்களில் அழைப்பு வழங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து நமது மக்கள் கழக கட்சி தலைவர் நேரு, நமது மக்கள் கழகம் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாகும். வாக்காளர் பட்டியல் திருத்தம் போன்ற முக்கிய பணிகளில் கட்சிக்கும் உரிய இடம் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் காரைக்காலில் OBC அணியின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி மாநிலத்தில் வசிக்கும் சோழிய வேளாளர் சமூகத்தை மத்திய அரசின் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும், வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு செல்லப்போவதாக காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் தெரிவித்துள்ள நிலையில் இதை மத்திய அரசு சட்டப்படி எதிர்கொள்ளும் என்றார். புதுச்சேரியில் முதல்வரும் துணைநிலை ஆளுநரும் இணக்கமாக உள்ளதாகவும் தெரிவித்தார். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் மருந்து கொள்முதல் செய்ததில் ஊழல் நடந்துள்ளது குறித்து பாஜக NR காங்கிரஸ் தலைமையிலான அரசு கண்டறிந்து இது சம்பந்தமாக முன்னாள் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், தேவைப்பட்டால் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். அப்பொழுது கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன், மாவட்ட தலைவர் முருகதாஸ், OBC அணி மாநில தலைவர் கோவிந்தன், OBC அணி மாவட்ட தலைவர் கோவிந்தராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அத்தனை மக்களும் இந்தியா முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் ஒவ்வொரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லா தரப்பு மக்களும் பொருளாதாரத்திலும் வேலைவாய்ப்பிலும் ஒரு உன்னத நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் பாரத பிரதமருடைய உண்மையான இலக்காகும். இப்பொழுது புதுவையில் உலகம் முழுவதும் குறிப்பாக 12 மாநிலங்களிலே SIR என்ற ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று ஒரு சிறப்பு ரிவைஸ் பண்ண, அதாவது சிறப்பு உறுப்பினர் சேர்க்கை, தமிழ் வாக்காளர் சேர்க்கையை முறைப்படுத்த வேண்டும். ஆய்வு கூட்டம் அதாவது முறைப்படுத்த வேண்டும் என்று இப்ப SIR என்ற ரிவிஷன் செய்து கொண்டிருக்கிறோம். இதை திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. இது புதுமையாக வந்தது கிடையாது. ஏறக்குறைய 1951 இருந்து 2002 வரை 8 முறை இந்த நிகழ்வு நடத்தப்பட்டிருக்கிறது. இது ஏதோ புதுமையாக நடப்பது போல் எப்பொழுதுமே பொய் சொல்லி திரிகிற திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சியும் இதை இப்ப இருக்கிற சந்ததியினர் நவீன உலகத்தே இவருக்கு தெரியாது, ஏதோ ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர்,
புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடைபெறவுள்ள 12 மாதங்களில் இந்த பணி தொடங்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பணிகள் தேர்தல் ஆணையத்தால் அவசரமாக மேற்கொள்ளப்படுவது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் மின்சார கட்டணம் உயர்த்தப்படுகிறது. ஒருபுறம் மின்மீட்டர் பொருத்துகிறார்கள். ஒரு யூனிட்டிற்கு 20 பைசா என்று உயர்த்தியதால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து 4 ஆண்டுகளாக ஆண்டுதோறும் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். கடந்த ஆண்டு உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் அது பொதுமக்களிடமே வசூல் செய்யப்பட்டது. தற்போது அதே வார்த்தையை நமச்சிவாயம் கூறி வருவதாக குற்றம் சாட்டினார். நான் சார்லஸ் அணி என்பது ஜேசிஎம் என்பது பாரதிய ஜனதாவுடைய பி டீம் என்று சொன்னேன். ஆதாரத்தோடு ஜான்குமாரோடு சார்லஸ் இருக்கும் படம், உணவகத்தில் அவங்க 2 பேரும் கலந்து உரையாடுற படம், மரியாதைக்குரிய கல்யாண சுந்தரம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்லஸ் கிட்ட பட்டாசு வாங்கி அவர் படத்தை போட்டு அவர் தொகுதியில் கொடுத்த படம், இதெல்லாம் ஆதாரத்தோடு கொடுத்தோம். அதே போல அவங்க ஃப்ரிட்ஜ் ரெஃப்ரிஜரேட்டர் மரியாதைக்குரிய ராமலிங்கம் அவர்கள் வீட்டுக்கு அவர் கொடுத்ததெல்லாம் போட்டோம். அது திருப்பி அனுப்பிட்டேன்னு சொல்லியிருக்காரு ராமலிங்கம். நாங்கள் எங்களுக்கும் ஜேசிஎம்முக்கும் சார்லஸ் மார்ட்டினுக்கும் சம்பந்தமே இல்லை. நாங்கள் எங்களுடைய பி டீம் அவங்க இல்லை. அவர்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற எங்களுடைய அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் மீது மேலிடத்திலிருந்து வருகிற பிரதிநிதியிடம் கூறி நடவடிக்கை எடுப்போம் என்று கூறினார். ஆனால் இந்த சார்லஸுடைய டீம் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற தொகுதியிலே குறியிடுகிறது. அதிலே சென்று அவர்கள் வேலை செய்கிறார்கள். பாரதிய ஜனதா தொகுதியில் அவர்கள் செல்வதில்லை. ஏம்பலம் தொகுதி போவதில்லை. அதே போல மண்ணாடிப்பட்டி தொகுதி போவதில்லை. சொல்றது ஆரம்பத்தில் சொல்றது மக்களை ஏமாத்துறதுக்காக சொல்றது. ஆரம்பிக்கிட்டு அப்புறம் பார்ப்போம். இதுவரைக்கும் அது பிஜேபியுடைய பி டீமாக தான் செயல்படுது. உண்மையிலேயே ராமலிங்கம் அவர்கள் இந்த இந்த கல்யாண சுந்தரத்துல இருந்து, ரிச்சர்ட்ல இருந்து, ஜான்குமார்ல இருந்து இவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர். இவர்கள் சார்லஸ் மார்ட்டினோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற காரணத்தால் அவர்களை கட்சியிலிருந்து நீக்குவாரா? அவரால் முடியுமா? மேலிட பிரதிநிதி நேற்று வந்தார், 2 நாளைக்கு முன்ன வந்தாரு, சனிக்கிழமை வந்தாரு. மேலிட பிரதிநிதி என்ன செஞ்சாரு? மத்திய அரசினால் குஜராத் மாநிலத்தில் ஏக்டா திவாஸ் அரசு விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய அனைத்து காவல்படை மற்றும் மாநில காவல்துறை சார்ந்த காவலர்கள் கலந்து கொள்வது வழக்கம். சர்தார் வல்லபாய் பட்டேல் 150வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் இந்த ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி நடைபெற்ற விழாவில் பங்கேற்க புதுச்சேரி காவல்துறை டிஜிபி உத்தரவின் பேரில் ஆயுதப்படை பிரிவிலிருந்து கோபாலகிருஷ்ணன் யாதவ் மற்றும் நாகேஷ் தலாட்டம் ஆகிய 2 காவலர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி என்று அழைக்கப்படுகிறது. வேற்றுமையில் ஒற்றுமையை வலிமைப்படுத்த இந்த விழா கொண்டாடப்படுவதாக கூறப்படுகிறது. புதுச்சேரி முழுவதும் நடைபெறவுள்ள சிறப்பு வாக்காளர் திருத்த நிகழ்வு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் புதுச்சேரி மாநில அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக்குழு சார்பில் மாநில கழக செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நோட்டீஸ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில கழக செயலாளர் ஓம் சக்தி சேகர் நேரடியாக மக்களிடம் விழிப்புணர்வு நோட்டீஸ்களை வழங்கி சிறப்பு வாக்காளர் பதிவு நிகழ்வின் முக்கியத்துவம் மற்றும் அதில் பொதுமக்கள் பங்கு பெறும் விதம் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார்.
புதிதாக வாக்காளர்களை சேர்த்துக் கொள்ளவும், விடுபட்ட வாக்காளர்களை சேர்க்கவும், இடமாற்றம் போன்ற விவரங்களை இந்த சிறப்பு திருத்த முகாம் மூலம் செய்து கொள்ள பொதுமக்கள் முன்வர வேண்டும் என தெரிவித்தார். இந்நிகழ்வில் அதிமுக தொண்டர்கள், உரிமை மீட்பு குழுவினர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பணிகளில் ஈடுபட்டனர். இதில் மாசிலா, குப்புசாமி, மலை செல்வராஜ், அப்பாவு, வெங்கடேசன், சுந்தரமூர்த்தி, முருகன், சேகர், சக்திவேல், முனியன், ரமேஷ், ராஜாராம், ஐயனார், பவித்ரன், விஷ்ணு, குள்ளவேலு, மகளிர் அணி கலா, இந்திரா, கன்னியம்மாள், காந்திமதி ஆகியோர் கலந்து கொண்டனர். இளைஞர்களை தொழில் முனைவோராக உருவாக்கி சுயமாக வருமானம் ஈட்டும் வழியை ஏற்படுத்தும் நோக்கில் அகில இந்திய வெற்றி குரூப்ஸ் நிறுவனத்தின் சார்பில் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. திண்டிவனம் பிரான்ஸ் குட்டேரிப்பட்டில் உள்ள பிரைவேட் லிமிடெடின் மேலாண் இயக்குநர் அகிலன் வாசுதேவன், மேலாண்மை இயக்குநர் தங்கமணி அகிலன் கிளை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் வாடிக்கையாளர்களுக்கு 36 மாதத்தில் முதலீடு திரும்ப தரும் திட்டம் மற்றும் ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கும் திட்டம், இளைஞர்களுக்கு வர்த்தகம் குறித்து சுயமாக சம்பாதிக்க வைக்கும் திட்டம், மகளிர்களுக்கு கடன் வாங்குதல், வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தல், அதிக மரங்களை நட செய்து உலக சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த பேட்டியின் போது இயக்குநர் காமராஜ், பொது மேலாளர் சிவராமன், கிளை மேலாளர் ஜெயக்குமார், மேனேஜர் உதவியாளர் நந்திமலை உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நம்ம கிளைகள் பாத்தீங்கன்னா 4 ஸ்டேட்ல இருக்கு. ஒன்னு வந்து பாண்டிச்சேரியில 4 பிரான்ச் இருக்கு, தமிழ்நாட்டுல ஒரு 30 பிரான்ச் இருக்கு, ஆந்திராவில் ஒரு 6 பிரான்ச் இருக்கு, கர்நாடகாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பிரான்ச் இருக்கு. ஸோ த்ரூஅவுட் வந்து தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா ஏவிஜி நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா 45 கிளைகள் கொண்டது. அப்கமிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த்துக்குள்ள இன்னொரு 15 கிளைகள் வந்து அதிகரிக்கிறோம். ஏன் இது இவ்வளவு தூரம் இந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க, இவ்வளவு பிரான்ச்சஸ் எப்படி அப்படின்னா மக்களுடைய ஆதரவு அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு. ஸோ நாங்க பண்ணிட்டு இருக்கிற ரியல் எஸ்டேட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெசார்ட்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து சிட் ஒன்று இப்போ புதுசா ஆரம்பிச்சிருக்கோம், கோல்டன் வெற்றி சிட் பிரைவேட் லிமிடெட். இ-காமர்ஸ் பிசினஸ் கொண்டு வர போறோம். இப்போ நம்ம அமேசான் மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து சில பிசினஸ் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ இது நிறைய வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு லேடிஸ்க்கு முக்கியமா நிறைய, ஒரு பிரான்ச்சுக்கு குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 30ல இருந்து 40 லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்கம் வேலை வாய்ப்பு வந்து அதிகமா கொடுத்துருக்கோம் நாங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு 1000 மகளிருக்கு வந்து நம்ம கம்பெனி மூலியமா வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மகளிர் சுய உதவிக்குழு, ஸோ நம்ம ஓனா ஆரம்பிக்கிறோம். ஸோ ட்ரஸ்ட் மூலியமா ஸோ அதுல லோன்ஸும் நாமளே கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் டெவலப் பண்றதுக்காக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ. இவ்வளவு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்க மக்களுக்கும் மேலும் ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். புதுச்சேரி வில்லியனூர் கொம்பியன் கூடப்பாக்கம் ஸ்ரீ லட்சுமி நாராயண மருத்துவமனை கல்லூரி மற்றும் மருத்துவமனை மையத்தில் பூரணி பொற்களை சமேத புத்துப்பட்டு ஸ்ரீ ஐயனாரப்பன் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக நவம்பர் 2ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், கோ பூஜை, தன பூஜை, நவகிரக ஹோமம், வாஸ்து சாந்தி, தீபாராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும், அதனைத் தொடர்ந்து ரக்ஷாபந்தனம், யாகசாலை பிரவேசம், கும்ப அலங்காரம், முதற்கால பூஜை, அஷ்டபந்தனம் சாத்துதல் ஆகிய நிகழ்ச்சிகளும், அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக 2ஆம் கால யாகசாலை பூஜை, யாத்ராதானம் புறப்பாடு நடைபெற்று பாரத் பல்கலைக்கழக தலைவர் டாக்டர் சந்தீப் ஆனந்த் மற்றும் பாரத் பல்கலைக்கழக முன்னாள் இயக்குநர் ஸ்வேதா சந்தீப் ஆனந்த் ஆகியோர் தலைமையில் கோபுர விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து மூலவர் சப்த கன்னிகள், பொம்மி வீரன் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகமும் மற்றும் தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ ஐயனாரப்பன் விழா குழுவினர் கூடப்பாக்கம், அகரம், உளவாய்க்கால் மற்றும் கோனேரிக்குப்பம் கிராமவாசிகள் செய்திருந்தனர்.
புதுச்சேரி ராஜா நகரை சேர்ந்தவர் சசிகுமார், ஆட்டோ ஓட்டுநர். இவர் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டி வருகிறார். இவர் ஆட்டோவை வீட்டின் முன்பு நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். நள்ளிரவு 2 மணி அளவில் வீட்டில் வெளியே சத்தம் கேட்கவே சசிகுமார் வெளியே வந்து பார்த்துள்ளார். அப்பொழுது அவரது ஆட்டோ தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. உடனே அவர் தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தார். மேலும் தீ மலமளவென பிடித்து ஆட்டோ முழுவதும் இருந்து சாம்பல் ஆனது. அருகில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை பார்த்தபோது அதே பகுதியை சேர்ந்த விஜய் என்பவர் முன்விரோதம் காரணமாக ஆட்டோவுக்கு தீ வைத்து கொளுத்தியது தெரிய வந்தது. இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் சசிகுமார் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி சாரம் பகுதியில் வள்ளிதேவானை சமேத அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் சஷ்டியை முன்னிட்டு சிவசுப்பிரமணியருக்கு கடந்த 10 நாட்களாக பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சிவசுப்பிரமணியருக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. அப்பொழுது பூஜை செய்த அர்ச்சகர் தீபாராதனை காட்டும் பொழுது முருகன் முகத்திலிருந்து தாரை தாரையாக வியர்வை கொட்டி வழிந்தோடியுள்ளது. இதனை கண்ட அர்ச்சகர் பக்தி பரவசத்தில் ஆழ்ந்ததுடன் அருகில் உள்ளவர்களுக்கு தகவல் கொடுத்தார். இந்த தகவல் காட்டுத்தீ போல பரவவே இந்த பகுதி மக்கள் கோவிலுக்கு படையெடுத்தனர். வள்ளி தேவானையுடன் காட்சி தரும் சிவசுப்பிரமணியருக்கு மட்டும் வியர்வை வந்ததால் பொதுமக்கள் முருகனை மனமுருக வேண்டினர். மேலும் 10 நிமிடங்களுக்கு மேல் வியர்வை நிற்காமல் முகத்திலிருந்து கால் பாதம் வரை முழுவதுமாக முருகனுக்கு வியர்வை வழிந்து ஓடியதால் பக்தர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். முருகப்பெருமானின் முகத்தில் வேர்த்து வேர்வை கொட்டி தாரை தாரையாக வழிந்து ஓடிய வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள அரசு சாராய வடிஆலையில் 2009ஆம் ஆண்டு நியமனம் செய்யப்பட்ட 53 ஊழியர்கள் கடந்த 14 ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றி வந்தனர். ஆனால் 2023ஆம் ஆண்டில் திடீரென அவர்கள் அனைவரும் பணிநீக்கம் செய்யப்பட்டனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் பலமுறை போராட்டம் நடத்தி வந்த நிலையில் ஆலையின் இயக்குநர் மூலமாக பேச்சுவார்த்தை நடைபெற்று விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. 14 ஆண்டுகள் பணிபுரிந்த பின்னரும் வேலை இழந்ததால் 53 ஊழியர்களின் குடும்பங்கள் கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி உள்ளனர். 2017ஆம் ஆண்டில் இதே ஆலையில் 44 பேர் நேரடியாக பணியில் அமர்த்தப்பட்டு தற்போது பணியில் இருந்து வருவதால் எந்த அடிப்படையில் அவர்களுக்கு பணி வழங்கப்பட்டது என்ற கேள்வி எழுப்பிய ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றம் அரசு சுமூக தீர்வு காண வேண்டும் எனவும் சாத்தியமிருந்தால் பணிநீக்கம் செய்யப்பட்டவர்களை மீண்டும் பணியில் அமர்த்தலாம் என உத்தரவிட்டது. ஆனால் அந்த நீதிமன்ற உத்தரவின்படியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று ஊழியர்கள் குற்றம் சாட்டினர். இதனால் முதலமைச்சர் ரங்கசாமி நேரடியாக தலையிட்டு 53 ஊழியர்களுக்கும் மீண்டும் வேலை வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த போராட்டம் காரணமாக ஆரியபாளையம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக நாடகத்துறை மாணவன் புஷ்பராஜ் என்பவரை 4 மாதங்களாக தற்காலிக நீக்கம் செய்துள்ள பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து பெரியார் சிந்தனையாளர் இயக்கத்தின் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. பல்கலைக்கழக அனுமதியுடன் சோமாயனம் என்ற நாடகத்தை நடத்திய நாடகத்துறை மாணவர் புஷ்பராஜ் மீது 4 மாதங்களாக பொய் புகார் மற்றும் சஸ்பெண்ட் நடவடிக்கை தொடர்கிறது. இதை கேட்டு சென்ற பெரியார் சிந்தனையாளர் இயக்க தீனா, புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன், திமுக மகளிர் அணி அமைப்பாளர் காயத்ரி ஸ்ரீகாந்த், தந்தை பெரியார் திராவிடர் கழக வீரமோகன், இந்திய தேசிய இளைஞர் முன்னணி சரவணன், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க குழந்தைராஜ் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பு தலைவர்கள் நீதி கேட்க சென்றபோது அவர்களை சந்திக்க மறுத்த பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து பல்கலைக்கழக வாயிலில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. அனுமதி மறுக்கும் பல்கலைக்கழகத்தின் ஜனநாயக படுகொலையிலே கண்டிக்கின்றோம். அனுமதிக்கிறேன்.
உலக சமாதான தூதுவர் குருமகான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் 1918ஆம் ஆண்டு முதலாம் உலகப் போர் முடிவுக்கு வந்த பின் உலக நாடுகளுக்கிடையே நவம்பர் மாதம் 11ஆம் தேதி ஒரு அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதை முன்வைத்து ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 11ஆம் தேதி உலக அமைதி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. போரில்லா நிலைமையை உருவாக்கி உலக மக்கள் அனைவருக்கும் அமைதி ஏற்பட வழிவகை செய்யும் வகையில் உலக மக்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் ஒரு நிமிடம் அமைதி காப்பதன் மூலம் நேர்மறையான எண்ண அலைகள் உலகம் முழுவதும் பரவி இந்த அமைதியின் மூலம் வெளிப்படும் மின்காந்த அலைகளை மனிதனை 4வது உணர்வு நிலையான ஆழ்நிலைக்கு கொண்டு சென்று உலக சமாதானமும் தனிநபரின் மனதை அமைதிப்படுத்தும் என்று தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக வருகிற 11ஆம் தேதி காலை 11:11 உங்களிடத்தில் இருந்து கொண்டே உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதி காத்து உங்கள் பங்களிப்பை தருமாறு கேட்டுக்கொண்ட அவர், இந்த ஆண்டு உலக அமைதி தின விழா புதுச்சேரி சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் வருகின்ற 11ஆம் தேதி காலை 10 மணி முதல் பிற்பகல் 12:30 மணி வரை நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கிறார்கள் என தெரிவித்தார். இயற்கையின் சீற்றங்கள் அதிகம் இருப்பினும் இயற்கையின் சீற்றத்தால் அழிவுபடும் இந்த உலகம் விரைவிலேயே நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கும். ஆனால் மனித அறிவிலே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த அணு ஆயுதங்களால் ஏற்படுத்தப்படுகிற அழிவுகள் மண்ணின் உயிர் சத்தை அழிக்கிறது. நீர்வாழ் உயிர்களையும் நீரில் உள்ள உயிர் சத்துக்களையும் அழிக்கிறது. காற்று மண்டலத்தில் உள்ள உயிராற்றலை அழிக்கிறது. விண்மண்டலத்தையே மாசுபடுத்துகிறது. ஆகவேதான் உலகை ஆளுகின்ற தலைவர்கள் இந்த மனமாற்றம் ஏற்பட்டால் உலகில் சமாதானம் ஏற்படும். உலக தலைவர்கள் ஒன்றுபடுகிற பொழுது இந்த உலகமே நலம் பெறும். ஆகவேதான் அன்று தொட்டு இன்று வரை உலக நாடுகளிடையே நல்ல இணக்கத்தையும் நல் உறவுகளையும் ஏற்படுத்துகிறது. அண்டை நாடுகளிடையே பரஸ்பர உறவுகளை வளர்ப்பது பாரதம். எந்த நாட்டின் மீதும் பகைமை உணர்வை அது கொள்வதில்லை. ஆகவேதான் சர்வதேச யோக தினத்தையும் சர்வதேச தியான தினத்தையும் கொண்டு வந்த இந்த பாரதம் 11 நவம்பர் 11 11:11 ஏற்படுத்தப்படுகிற இந்த அலை, அமைதியின் அலை உலகத்தையே மாற்றும். ஆகவேதான் இந்த உலக அமைதி, உலக சமாதான தினத்தை குளோபல் பீஸ் டே, சர்வதேச சமாதான தினம். ஏற்கனவே இந்த தினத்தை போர்கள் ஏற்பட்ட காலத்தில் முதல் உலக போருக்கு பிறகு இந்த 11வது மாதம் 11வது மணி துளிகளில் ஏற்பட்ட இந்த சமாதான உடன்படிக்கை உலகம் முழுவதும் மீண்டும் உலக சமாதான நாளாக பாரதத்தின் மூலம் பிரகடனப்படுத்தி ஐநா சபையின் மூலம் இதை வெளிப்படுத்துகின்ற பொழுது உலகம் முழுவதும் ஐநா சபையால் கொண்டாடப்படுகின்ற இந்த அமைதி உலக அமைதிக்கு நிச்சயம் வித்திடும். வருங்காலம் பொற்காலமாக மாற்ற இது ஒரு சிறந்த வழியாக இருக்கும். ஆகவே மனிதகுலம் மட்டுமல்ல, இந்த பூமியில் வாழுகின்ற உயிர் குலம் அனைத்தும் நலம் பெற வேண்டும். ஆக உலக நலம் காப்போம், உலக அமைதி காப்போம். ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணன் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் ரவி குடும்பத்தினர் செய்திருந்தனர்.
புதுச்சேரி நகரம் மட்டுமின்றி தெற்கு பகுதி காவல் நிலைய எல்லைகளுக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் சோதனையின் போது கொலை, கொள்ளை, கஞ்சா, வழிப்பறி மற்றும் சாலை விபத்துக்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. இந்த வாகனங்கள் வழக்கு முடியும் வரை காவல் நிலையங்களில் நிறுத்தி வைக்கப்படுகின்றன. சில வாகனங்கள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவற்றின் ஆவணங்களை சரிபார்த்து பிறகு உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்படுவது வழக்கம். ஆனால் சில நடைமுறை சிக்கல்கள் மற்றும் உரிய ஆவணங்கள் இல்லாத நிலையில் தொடர்புடைய வாகனங்கள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க முடிவதில்லை. மேலும் சில வாகன உரிமையாளர்களும் வாகனங்களை திரும்பப் பெற முயற்சி செய்வதில்லை. அந்த வகையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் அரியாங்குப்பம் காவல் நிலைய வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அவற்றின் மதிப்பு பல லட்சம் ரூபாய் என கூறப்படுகிறது. பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய வாகனங்கள் வழக்கின் போது நீதிமன்ற சொத்தாக மாறிவிடுவதாலும் வழக்கு விசாரணை முடிய குறைந்தபட்சம் 2 முதல் 4 ஆண்டுகள் வரை ஆகிவிடுவதாலும் அந்த வாகனங்கள் மழையில் நனைந்தும் வெயிலில் காய்ந்தும் துருப்பிடித்து உருக்குலைந்து வீணாகும் நிலை ஏற்படுகிறது. இதனால் அவற்றின் மதிப்பு குறைந்து ஏலத்தின் போது அரசுக்கு பல லட்சம் ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. மேலும் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி டெங்கு கொசுக்கள் உற்பத்திக்கும் வழிவகுக்கிறது. இதனால் சுகாதார சீர்கேடும் ஏற்படுகிறது. செடி கொடிகள் வளர்ந்து புதர் மண்டியாகி பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் காவல் நிலையத்திற்குள் ஊடுருவதால் அச்சம் ஏற்படுகிறது. எனவே புதுச்சேரிக்கு அருகே உள்ள தமிழ்நாடு கடலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் 26 மோட்டார் பைக் மற்றும் 1 கார் ஏலம் விடப்பட்டது. இந்த நடைமுறையை பின்பற்றி புதுச்சேரியிலும் வழக்கு விசாரணைகளுக்காக பறிமுதல் செய்யப்படும் வாகனங்களை சட்ட விதிமுறைகளுக்கு உட்படுத்தி ஏலம் விட நடவடிக்கை எடுக்க வேண்டும். அல்லது வாகனங்களை உரிமையாளர்கள் மீட்டு செல்லும் வரை அவற்றை பாதுகாப்பாக நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் வாகன உரிமையாளர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் உள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். பிரதோஷ வழிபாட்டிற்கான ஏற்பாட்டினை ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். மேலும் முக்கிய நிகழ்வாக நவம்பர் 5ஆம் தேதி ஆலயம் சார்பில் அபிஷேக விழா நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நெய்யத்தே நின்ற நிமலன் அடி புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு மீனவர் பகுதியைச் சேர்ந்த மீனவர் ஆனந்தன் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரில் காலாப்பட்டில் கடந்த 30 ஆண்டு காலமாக புதுச்சேரி மீன்வளத்துறையில் பதிவு செய்த சிறிய கட்டுமரப்படகு மூலம் கரையோரம் மீன்பிடி தொழில் செய்து வருகிறேன். நவம்பர் 2ஆம் தேதி வழக்கம் போல் எனது கட்டுமரப்படகுகள் 15 கிலோ காலா மீன் வகையுடன் மீன் பிடிக்க சென்றேன். ஊருக்கு நேர் எதிரே 100 மீட்டர் தொலைவில் உள்ள கடல் பகுதியில் வலையை இறக்கி எடுத்தேன். அப்போது நீரோட்டம் கிழக்கிலிருந்து மேற்கு திசை கரை நோக்கி சென்றதால் எனது வலை ஊர் நடுவே கடற்கரையில் கடலரிப்பை தடுக்க கொட்டப்பட்டுள்ள கருங்கல் பாறையில் சென்று சிக்கி சேதமானது. இதில் பாதி வலை கருங்கலில் சிக்கி சேதமானது. அதன் மதிப்பு ரூபாய் 10,000 ஆகும். கடலரிப்பை தடுக்க ஊருக்கு வடக்கு தெற்கு எல்லைப்புறத்தில் 100 மீட்டர் கடல் பகுதியில் முக்கோண வடிவ கற்களால் தூண்டல் வளைவு அமைக்க வேண்டும் என கூறினோம். ஆனால் அரசு ஊரின் நடுப்பகுதியில் கடற்கரை பகுதியை பாதிக்கும் விதமாக, கரையோர மீன்பிடி தொழிலை பாதிக்கும் விதமாகவும் சிறிய கருங்கல் பாறைகளை 5க்கும் மேற்பட்ட கடற்கரை மணற்பகுதியில் திட்டுகளாக கொட்டி கடற்கரையை சேதப்படுத்திவிட்டனர். இதனால் எனது வாழ்வாதாரம் மற்றும் கரையோர மீன்பிடி தொழிலும் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. எனது வலை சேதமான இழப்பை புதுச்சேரி மீன்வளத்துறையும் ஏனைய சம்பந்தப்பட்ட துறையும் வழங்க வேண்டும் என சேதமான வலையின் புகைப்படம், வீடியோ ஆதாரத்துடன் மீனவர் புகார் அளித்தார். இந்த புகாரை விசாரணை செய்த துணை ஆய்வாளர் பூபாலன் கடற்கரைக்கு சென்று சிக்கிய வலையை புகைப்படம் எடுத்து ஆய்வு செய்தார். மீனவர் புகாரின் காரணமாக
காலாப்பட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டு மற்றும் அருகில் உள்ள பகுதிகளில் தனியார் மற்றும் வெளிமாநில ஆட்டோக்கள் பொது போக்குவரத்து சேவையாக இயங்கி வருகின்றன என்ற குற்றச்சாட்டை சமூக ஆர்வலர்கள் முன்வைத்துள்ளனர். அவர்கள் கூறுகையில், இவ்வாறான ஆட்டோக்கள் உரிய அனுமதியின்றி தினசரி பயணிகளை ஏற்றி இறக்கி வருவதாகவும், இதனால் உள்ளூர் ஆட்டோ ஓட்டுநர்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறை இச்செயல்பாடுகளை கவனிக்காமல் இருப்பது கேள்வி எழுப்புகிறது என்றும், சட்டவிரோதமாக இயங்கும் வெளிமாநில வாகனங்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட மணவெளி திரிவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திரிவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகள் நடைபெற்றன. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவல் குழு மற்றும் திரிவேணி நகர் பக்தர்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.